சொல்லுமா, நீ என்ன நினைக்கிறியோ அத சொல்லு. ஏய், அதெல்லாம் எதுக்கு இப்போ? நீ முதல்ல அந்த வீட்டுக்கு போ. நீ போனா மாப்பிள்ளை அங்க வந்துருவாரு. அப்புறம் எல்லாமே சரியாயிடும். போ, நீ கிளம்பு. என்ன சித்தி, அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துட்டு விளையாடுறீங்களா? அவரை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்றேன், அங்க போய் அவரோட சேர்ந்து இருக்க சொல்றீங்க. அவர் அம்மாவை ஏமாத்துறதுக்காக அவர் வெளியே எங்க வேணா போய் தங்கிக்கட்டும், அத பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல. அப்புறம் வேற ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறீங்களே, அது கூட பண்ணி தொலைக்கட்டும். எனக்கு அத பத்தி எல்லாம் ஒரு பயமும் இல்ல. என்னக்கா இது? இனிமே அவருக்கும் எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. இதுதான் என் குடும்பம், இதுதான் என் வாழ்க்கை. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருந்தா சொல்லிடுங்க, நான் இப்பவே வெளியே போயிடுறேன். கண்மணி, ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கோட பிரைவசியை கெடுத்துட்டான். ஐயோ, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அவர் எனக்கு அண்ணன் மாதிரி மேடம். நைட்டு திடீர்னு நீங்க வந்து நான் தங்க போறேன்னு சொன்னாரு. எனக்கு ஒன்னும் புரியல. ரொம்ப டிஸ்டர்பா வேற இருந்தாரு. நானும் எதுவும் கேட்டுக்கல, அவரும் எதுவும் சொல்லல. அப்படியே இங்கே தங்க வச்சிட்டேன் மேடம். அண்ணன் எங்க இருக்கான் கேசவன்? வாங்க சார். வாங்க பெரியமா. சார் இந்த ரூம் தான் சார். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வெளியே போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. ஓகே மேடம். டேய், உனக்கு என்ன தலையெழுத்தாடா? இன்னொருத்தர் வீட்டுல தங்கிக்கிட்டு தேவையாடா இது உனக்கு? வா, முதல்ல வீட்டுக்கு போலாம் வா. இல்லம்மா, என்னால அங்க வர முடியாது. ஏன்? காரணத்தை நேத்தே சொல்லிட்டேனே. அண்ணா, நேத்து